சேனலில் முதல் போடுற வீடியோ மொபைல்லாம் அப்படி தான் இருக்கும், யதார்த்தமாக இருக்கும் எல்லாம். என்னென்றால் இந்த சேனல் நான் துறக்க காரணம் இத்தனை வருஷமாக பல விடயங்களை மூடி வச்சு காலங்கள் போய்கொண்டிருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு என்ன நடக்குது, ஒன்றுமே இந்த உலகத்துக்கு தெரியுது இல்லை. இப்போ மனம் விட்டு பேசணும் போல் இருக்குது, பல விடயங்களை பேச வேண்டி இருக்குது. இப்போ நான் இதற்கு நீண்ட நாளாக யோசிச்சு கொண்டு வந்தேன், நான் செய்வோமா வேண்டாமாண்டு. ஆனால் ஆழ்மனதுக்குள்ள இருந்து ஒரே சொல்லி கொண்டிருக்கும், இல்லை நீ செய் என்றா இந்த மாதிரி இன்னொருத்தனும் பாதிக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் தெரியாமையே மர்மமாக போய்கொண்டிருக்குது. அப்போ நம்மளாகவே ஒவ்வொரு ஈழத்தமிழண்ட வரலாறும் ஒரு காவியமாக தான் இருக்கும். அதில் எந்தையும் ஒரு காவியமாக இருக்கட்டும், சிறிய ஒரு காவியமாக இருக்கட்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கு இப்போதைக்கு எல்லாம் நார்மலாக தானே எல்லாம் டிரெக்டாக அப்படியே போட்டு கொண்டு வருவேன். போக அதுக்கான மெருகூட்டல்கள் செய்து, அதுக்கான எடிட்டிங்கள் செய்து எல்லாம் செய்வேன். ஆனால் எனக்கு இதை யதார்த்தமாக பதியத்தான் எனக்கு விருப்பம். எப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான்ன்றதை தெரியும். வெளிநாடுன்றே நிறைய பேர், அது பொதுவாக ஊரில் இருக்கிறவ வேலைக்கு கூட சொன்னாலும் புரியாது. அதெல்லாம் போக அதெல்லாம் பார்க்க தெரியும். சரி, நான் விஷயத்தை வருவோம். உண்டாகி அதாவது ஜூன் 1 2026 முதல் ஒரு லாங் வீடியோ இந்த சேனலில் நான் போடுறேன். இதில் எல்லாமே வரும், என்னை பற்றி வரும், எனக்கு பிடிச்சது வரும், எல்லாமே வரும். என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு பிடிக்காத என்ன எல்லாமே வரும். என்ன நடந்தாலும் அது வரும் முடிஞ்ச அளவுக்கு.
பிடிச்சாக்கள் பாருங்கள், பிடிக்காதாக்கள் தட்டிட்டு போங்க. அதை பற்றி கவலையில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பண்ணுங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களோட வாட்டில் பார்க்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க. நார்மலாக நான் என்னுடைய வேலை வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்ட்டு என்ன தெரிஞ்சாக்கள் தெரியும். என்னுடைய வேலை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் தான் வேலை. ஆனால் நான் இருக்கிற பாரிஸை விட்டு வழியில் கிட்டத்தட்ட 2 மணித்தியால் பயணம் செய்யணும். முழுமையான பயணத்தை நான் நாளைக்கு போகிறேன். இப்போ நான் வந்து லகாரன்னு சொல்கிறது புகையிரத நிலையத்தில் இறங்கி என்னுடைய வீடு நடக்க போகிறேன். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பிடிக்கும் வீட்டு நடந்து போவேன். ஏன் நடக்கிறேன்னு எல்லாம் போக உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு நடக்கிறது பிடிக்கும். என்ன எனக்கு நடக்கிறதான் வந்து இந்த உடம்பையும் மனதையும் வந்து சமாதானப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது. நான் இப்போ வாழ்கிற உலகத்தில் எனக்கு இருக்கிறத வந்து இந்த நடை இயற்கையை பார்த்து இயற்கையான காற்றோட நடக்கிறத மட்டும்தான் எனக்கு துணை. வேறு எதுவுமே துணை இல்லை. இப்படி நிறைய பேர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கணும். அதில் நானும் இருக்கேன். பாருங்க, அழகான ஒரு பாலம். இதாலே இது அருவி ஓடிக்கொண்டிருக்கு, செந்நதி. இதுக்கு இங்கால பாரிஸ், இது இங்கால அவுட்டர் பாரிஸ். இது பாரிஸுக்கு போகிற வாத பக்கம், இது அவுட்டர் பாரிஸ். இந்த வாழ்க்கை இதை தாண்டி தான் அங்கே போகுது. இதை தாண்டி தான் இங்கே வந்து முடியுது. அழகான ரம்மியமான காட்சி. அப்படியே போவோம், காட்சி. சம்மர் வாங்கினா அப்புறம் இந்த லைட்டெல்லாம் நிப்பாட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி சமைக்கிறாங்களா? ஓகே. நான் இங்கே கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த நாட்டில் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த நாடு வந்த நாளிலேருந்து பிடிக்கல. நான் உண்மையாகவே ஈழத்தில் இருக்கிறேன். எனக்கு வெளிநாட்டு போகிறதுன்றாலே எனக்கு பிடிக்காது. தந்தையாரான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பினவர். எனக்கு இந்த தாய்நாட்டை விட்டு வேறு விருப்பமே இல்லை. போவ அதில் நான் சொல்கிறேன். ஆனால் இன்று வரைக்கும் ஃப்ரான்ஸ் எனக்கு ஓரளவு தான் பிடிச்சிருக்குது. ஆனால் மற்றபடி இந்த 12 வருஷமாக இந்த நாட்டில் வந்து நான் இந்த முழு வாழ்க்கையை நான் ஸ்டக் ஆக்கி வச்சிருக்கிறேன். அங்காலையும் போயிடலாம், இங்காலையும் போயிடலாமல் மிக வேதனை. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால், நான் ஒரு ஆணாக இருக்கிற வழியால் இப்படி இருக்கிறேன். பொண்ணாக இருந்துருந்தேன்டா கதை முடிஞ்சிருக்கும். எப்படியே முடிஞ்சிருக்கும் கதை, அது ஊர்லேயே முடிஞ்சிருக்கும் கதை. தப்பினா வெளிநாட்டில் முடிஞ்சிருக்கும். அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இல்லை. இருந்தாலும் நான் வந்து என்ன மட்டும்தான் நான் நம்புகிறேன். நான் எப்பயுமே எனக்கு இந்த உடம்பும் இந்த மனசும் தான் எனக்கு எப்பயுமே துணை. மற்றும்படி நான் கற்றது ஒவ்வொரு செக்கனும் யாரையுமே எப்பயுமே நம்ப முடியாது, என்ன தவிர என்னுடைய உடம்பு என்றால் உடம்பு ஃபுல்லாக உடல்நிலையில் வருத்தங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் ஒரு நாளும் என் உடம்பு என்ன விழுத்தினது கிடையாது. விழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் தூக்கி நடக்கும். அதே மாதிரி தான் இந்த மனசம் நல்ல உடையும், நல்லா உடைஞ்சு போயிருக்கும், ஆனால் தானாகவே ஆறுதல் தேடித்தரும். எனக்கு எப்பயுமே நண்பனுமா துணையாக இருக்கிற இந்த உடம்பு மனசுந்தான். தொலைதூரத்தில் ஒரு உறவு இருக்குது. மற்றும்படி இந்த உடம்பு மனசுந்தான் எப்பயுமே எனக்கு துணை. நான் விழுந்தாலும் சரி, விழும்பினாலும் சரி,
இது என்ன மட்டும் சொல்கிற மட்டும் இல்லை, இங்கே நிறைய உறவுகள் அப்படித்தான் இருக்கணும். நான் ஒருத்தன் கிட்டத்தட்ட ஈழத்தை விட்டாலும் அதுக்கப்புறம் எந்த நாடு போயிருக்கிறேன், ரஷ்யா, உக்ரைன், அப்புறம் மலேசியா, துபாய், கட்டார், எத்தனை நாடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுக்கிட்ட பயணிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் மாதிரி எனக்கு வாழ்க்கையில் மற்ற இடங்களில் ஊழத்தில் கூடி நாங்கள் உயிர் போகிற அளவுக்கு வழியெல்லாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு செகண்டுமே நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஜெயில். இப்போ நாங்கள் 2000 அந்த ஊரில் இருக்கைகளை நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுகளை இருந்தோமே, ஓப்பன் ஜெயில் வாழ்க்கை. இங்கே இந்த இராணுவம் நேரடியாக இது இல்லையோலையே நாங்களே எங்களையே ஒரு ஓப்பன் ஜெயில் மாரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதோ வேலைக்கு போகிறோம், வாரம். கடவுளுடைய வேலை ஒன்று இருக்குது. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கடவுள் எந்த ஒரு வேலை, சாப்பாட்டுக்கு, இதுக்கு வேறு இருக்கிறதுக்கு ஒரு இடம், நிம்மதியான இடம். இந்த சொந்தக்கார நாயல், இந்த கேவலமான ஃப்ரெண்ட்ஷிப்புகள் ஒன்றும் இல்லாமல் கனகாலமாக இந்த சொந்தக்கார பிரதேசிகளோடையும் இந்த சில புதுசாக வந்த நண்பர்கள் என்று சொன்ன குரங்குகளோடையும் இருந்து ஒளியில் இப்போ ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறேன்னு. என்ன செலவு கொஞ்சம் கூட இருந்தாலும் எனக்கு நானே பாதுகாப்பாக நிம்மதியாக கணவர் கேட்டவே இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன்டா எனக்கு ஒரு நேரம் உண்டால் நிம்மதியாக தூங்கி எழும்போகணும். அடுத்தவன்ட என்ன சொல்கிறது, அடுத்தவன்ட இதில் இருக்கக்கூடாது. சின்ன வயதுலேருந்து அப்படி தான். நான் வீட்டில் இருக்கிறேன் சரி, நான் தாதப்பனோட இருந்த விட தனியாக இருந்தான் கூட. கிட்டத்தட்ட 14-15 வயதுலேருந்து நான் தனியாக தான். 14-15 வயதுலேருந்து தனியாக தான். எனக்கு தனிமை தான் எனக்கு பிடிச்சிக்கும். ஏன்னா நான் சின்ன வயதிலேருந்து பாதிக்கப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து நான் என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்டேன். நான் பெற்றோராலையும் சரி, வெளி உலகத்தாலையும் சரி. இப்போ நான் அதிலேருந்து நான் தனிமை தான். 5 வயதுலேருந்து நான் பாதிக்கப்பட்டேன். நான் 5 வயதுக்கு முதலே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சது இந்த இது சொல்லி. அப்போ எனக்கு இந்த தனிமை மட்டும்தான் எனக்கு நிம்மதி. ஆக்களோடு இருக்கிறத அதுக்காண்டி இதுண்டு இல்லை எனக்கு சரி வராது என்றால், அதால் எனக்கு நிம்மதியாக தூங்கணும். ஒரு நேரம் நிம்மதியாக தூங்கணும், ஒரு நேரம் நிம்மதியாக சமைச்சு சாப்பிடணும், அமைதியாக இருக்கணும். அமைதியாக பிடிக்கும் எனக்கு. இந்த பரிசெல்லாம் அழகான இடமா இருந்தாலும் எனக்கு இந்த என்ன சொல்கிறது, சத்தமாக இருக்கக்கூடாது. எனக்கு என்ன இந்த மனம் எப்பயுமே அமைதியை விரும்புகிற ஒரு மனம். எனக்கு அமைதியான வாழ்க்கை தான் பிடிக்கும். எனக்கு சத்தமே பிடிக்காது, இந்த எரிச்சலான சத்தங்கள். அதுக்காண்டி இசை அதெல்லாம் பிடிக்காது. இசையெல்லாம் என் காதல். ஆனால் இந்த ஒரு மிஷின் போல் வாழ்கிறது, இந்த சத்தமான இடங்களில் வாழ்கிறது, இந்த கியமயம் இருக்கிற இதில் வாழ்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தனி காட்டுக்குள்ளே போய் வாழ்கிறன்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த நகரம் இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. ஊர்லேயும் யாழ்ப்பாண நகரக்குள்ளே பிடிக்காது. கொழும்பு கண்ணிலையும் காட்டக்கூடாது எனக்கு. அதால் தான் நான் தூரத்தில் இருக்கிறேன். எந்த ஒரு விஷக்கிருமிகளும் என்ன அண்டாமல் இருக்கிறது. இந்த மனித உருவில் இருக்கிற விஷக்கிருமிகள் ஒன்றும் அண்டக்கூடாது. இதற்காண்டி நான் தூரத்தில் அமைதியாக இருக்கிறேன். இனிமேல் அப்படி தான் இருப்பேன். அப்படி சிக்கல் வந்தால் இந்த இதை விட தூரம் போய் இருக்கிற இதுக்குன்னு நான் போவேன். என்ன எனக்கு தேவை அமைதி தான். எனக்கு இந்த சத்தங்கள், துன்பங்கள், ஆனால் இயற்கையான சத்தங்கள், இயற்கையான இதுகள், இந்த மரங்கொடிகள், உயிரினங்கள், அதுகளோடு இருக்கிற வாயில்லா ஜீவங்களோடு இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மனுஷரோடு இருக்கிற அந்த மனுஷமண்ட விஷ கிருமிகளோடு இருக்கிறேன்னா எனக்கு
பிடிக்கவே பிடிக்காது. என்றால் ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு உயிரினம் மனித உயிரினம். நானும் மனித உருவெடுத்தபடியால் இதை சொல்கிறேன். உண்மை மிகவும் ஆபத்தான ஒரு உயிரினம். ஃப்ளைட் ஒன்று அங்கே கிட்ட இது வந்து லோக்கல், அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் கிட்டே இருக்கிறபடியால் ஃப்ளைட் எல்லாம் போகும். இந்த சத்தம் ஒன்று தான் கேட்கும். முந்தைய ஆரம்பத்தில் வந்து இது எனக்கு பிடிக்காமல் இருந்து இப்போ கொஞ்சம் பழகிட்டுது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும். மற்றது நான் வேலை முடிஞ்சு வர லேட் ஆகும், அடித்தாகும், முடியப்புறமாகும். அதனால் வந்து சத்தமெல்லாம் ஓஞ்சிடும். வந்து குளிச்சுட்டு படுக்கிறதான் வேலை. என்ன போல் இயற்கையை விரும்புகிறவ, அமைதியை விரும்புகிறவ யாரும் இருந்தால் இந்த காணொலியை பார்த்தால் கீழே கமெண்ட் போடுங்க. எப்பவுமே வந்து இயற்கையோடு வாழணும். இயற்கையோட வாழாவடியை தான் இப்போ இயற்கையை மற்ற நாடுகளில் ஓட்டு இயற்கையில் அழித்து புண்புறுத்தி போட்டு வந்து இப்போ வந்து தங்கட நாட்டில் வெக்கையாக மதம் அமிதான் வந்து புலாரி கொண்டு திரிக்கணும். இவையில் வந்து மற்ற நாடுகளை போட்டு அழிக்க ஒன்றும் தெரியலை. இந்த கர்மான்றது தெரியும் தானே, அது யாரையும் விடாது. அது லேட்டானாலும் அவையில் விட்டாலும் அவரு சந்ததியை விடாது. வெள்ளைக்காரர் எல்லாம் பார்க்க எனக்கு சிரிப்பாக இருக்குது. படங்களில் மட்டும்தான் ஹீரோக்கள் வழிய அந்நியத்தில் எல்லாருமே வந்து ஹீரோக்கள். உண்மை என்ன நீங்கள் சொன்னாலும் நாங்களும் ஊரில் இருக்க வந்து வெள்ளைக்காரனோட ஒரு பெரிய கருப்பு மரத்தை நாங்கள் நெச்சினாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு வெங்காயங்கள், உண்மையில் வெங்காயங்கள்ல சின்ன ஒரு வெங்காயம் வெட்டினா கூட நிற்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வெங்காயங்கள்னு சொல்கிறேன். நான் வெங்காயம் நாங்கள் வெட்டினோம்னு சொன்னால் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. வெங்காயம் போட்டால் சரி, வெங்காயத்தை கண்டெல்லாம் பயந்து ஒதுங்குற ஒரு கூட்டம். அப்போ வெக்கியை பார்த்தா ஒரு லைட்டாக வெக்கியன்னு தாங்க மாட்டேனோம். அதை நான் நக்கலுக்காண்டி சொல்லல. குளிர்காலத்தில் நாங்கள் ஆந்திர படைகளை வந்து எங்களை கவனிக்க மாட்டோம். நாங்கள் வேலிடத்தில் கூடி நாங்கள் ஹீட்டரை போடுங்க அதை போடுங்கண்டா பல தடவை கத்தினா தான் அது நடக்கும். எங்களை பார்த்து ஒரு மாதிரி எனவே குளிரை தாங்கக்கூடிய ஆக்கள். ஆனால் நாங்கள் வந்து வெக்கிய தாங்கக்கூடிய ஆக்கள். அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடின ஆக்கள். இங்கே வந்து நாங்கள் அவையில மாரி பார்த்து பழகி அவிண்ட சாப்பாடில் திண்டு மண்டையை போடுறோம். அது வராத எங்களை நாங்களே மறந்து போட்டு நாங்கள் எல்லாம் வந்து அப்படித்தானே பார்க்குறது. வெள்ளைக்காரன் தானே நாங்கள் சின்ன வயதில் இந்த கடவுள் மாதிரி பார்த்து கொண்டு நாங்கள் உண்மையாக எங்களை எல்லாம் மறந்து போட்டு ஒரு வீணாக போனவங்களை நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளையும் அதுகளையும் திருடி கொண்டு வந்து இங்கே தாங்கள் கண்டுபிடிச்சேன்ட்டு சொல்லி கொஞ்சம் மெருகூட்டி அதை இது பண்ணி அதுக்கு கொண்டு போலீஸ் பண்ணி இப்படி வாகனத்தில் ஏற்றி விட்டுக்கிட்டாங்க. சரியா, இந்த விமானம் எல்லாம் வந்து தாங்கள்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வேணும். ஆனால் கண்டுபிடிச்சதெல்லாம் வேறு நாங்கள்ல. அதை வந்து மெருகூட்டி இப்படி வடிவாக்கி வந்து செஞ்சு போட்டு தாங்கள் செஞ்சது. இதான் உண்மை. இதை உண்மையை சொன்னால் நாங்கள் படு முட்டாள்கள். ஏன்னா அப்படி எங்கடியாக்களே சொல்லுவாங்க. சரியா, அதனால் வந்து அதில் கடவுளாக பார்க்குறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியும் எல்லாம் ஒரு அடிமுட்டாள். ஏன்னா தாங்கள் இந்த இப்போ நாங்களெல்லாம் வந்து ஊரில் வந்து அவன் திறமையில பார்க்குறது, அவங்க மனசை பார்க்குறது. இங்கே வந்து உடுப்பை பார்க்குறது மூஞ்சியை பார்க்குறது, அதை வச்சு தான் கணிப்பினோம். நாங்களானா அப்படி இல்லை. அவன் திறமை என்ன, அவன் மனது என்ன, அப்படி தான் நாங்கள் பார்க்குறாங்க. இப்போ அது எங்களுக்கு இவைக்கும் வந்து எதிர் ஒன்று ரெண்டாங்க இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, உண்மை இல்லை. அதான் உண்மை. எல்லாமே போலி, எல்லாமே நாடகம், எல்லாம் மாயா, எல்லாம் சாயான்ற மாதிரி எல்லாம் வெறும் விளையாட்டு. எந்த பெரிய தாங்கள் பெரியார்கள் என்றெல்லாம் வைக்கணும். இன்னும் ஒரு
இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் நடந்துருக்குறேன். ஒரு 10 நிமிஷம் நட இருக்குது. நான் கொஞ்சம் இதில் நிப்பாட்டிடுவேன். பேருந்து அடுத்த பதிவை போடுறேன். இன்றைக்கு முதல் இந்த பதிவை போட்டிருக்கேன். எப்படி இருந்தோ என்னை பற்றி கவலை இல்லை. அடி ஜதார்த்தமாக போடுவேன். வந்த வரட்டுக்கும் போன போட்டு இது எனக்கு என்னென்னா போடணும். கண்டதுகளெல்லாம் கண்டதெல்லாம் போடைகளை நாங்கள் எங்களை பற்றி போடுறதில்ல இந்த தப்பமும் இல்லை தான். நாங்களே எங்களை ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி இருந்து நான் இப்படி ஆகிட்டேன்ற பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கு தேவை இன்றைய கொஞ்சம் சீரான காலனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஊர் மாரி காலனில். ஆனால் இங்கே இருக்கிற வைக்க அது ஓகே. ஏன்னா எனக்கு ஓகே. எனக்கு உண்மையாக சம்மர்ண்டாலே எனக்கு விருப்பம் தான். அது எவ்வளோ வக்கியானாலும் கொஞ்சம் 45-50 கொண்டா கொஞ்சம் தாங்கியலாக தான். பட் ஆனால் எனக்கு சம்மர்ண்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குளிர் கண்ணிலையும் காட்டக்கூடாது. அதாவது ஈரழிப்பே இருக்கக்கூடாது. அதான் மெயின். எனக்கு வெக்க தான் வேணும். வெக்கையாக இருந்தது தான் என்றால் நான் ஏசியன், எந்த உடம்பு ஏசியன் உடம்பு, மில்லனின் கூடினாக்கள் நாங்கள் எங்களோட என்ஜின் ஏசியன் என்ஜின் தான். ஸோ அப்போ தான் ஆக்டிவாக இருப்போம். குளிர் வந்தால் எங்களோட என்ஜின் படுத்துடும். இதை விளங்கினா சரி. இப்போ குளிருக்கு எப்படி எங்களோட என்ஜினை கொண்டு போகணுன்றதோ தெரியணும். குளிருக்கு ஊரில் சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டால் மேலாம் போகும். வெக்க காலத்தில் வேலையும் செஞ்சு அதுக்கிட்ட தண்ணி இயற்கையான சாப்பாடுகள் அதில் சாப்பிட்டா ஓகே. நல்லா நடக்கணும். வெயில் உடம்புல படணும், வேர்வை போகணும். வெக்க ஒழிச்சு தெரியக்கூடாது. வெயில் படணும், வெயில் இது பண்ணணும். உடம்பை எப்பயுமே ஆக்டிவாக இது வச்சுக்கோங்க. காளான இதுகள் செய்யும். அப்படியே சும்மா அப்படியே இருந்து கொண்டிருந்தோம்டா ரொம்ப பழுதாக போய் உடம்பு மட்டுமே எல்லாமே அப்படி தான். சரி, ஓகே. நான் இந்த காணொலி இதோட முடிக்கிறேன். இந்தியான் காணொலி இந்தியோட ஓடத்தோட முடியுது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.